வணக்கம். செங்கம் நகராட்சி குப்பை கிடங்கில் 5 நாட்களாக குப்பைகள் எரிந்து புகை மண்டலமாக காட்சி. குடியிருப்பு பகுதிகளில் தனியார் பள்ளி வளாகங்களில் அந்த புகைகள் செல்வதால் சுவாச கோளாறு மற்றும் துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குப்பநத்தம் சாலையில் உள்ள குப்பை கிடங்குகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து இயற்கை உரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சில நாட்களாக குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் மலை போன்று குவியலாக குமித்து வைத்துள்ளனர். இதனை தரம் பிரிக்க முடியாத நிலை ஏற்படுவதால் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்துவது போன்ற பிம்பத்தை உருவாக்கிவிட்டு நகராட்சி ஊழியர்களே தரம் பிரிக்காமல் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை தீயிட்டு கொளுத்தி விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 5 நாட்களுக்கு மேலாக தீ வைக்கப்பட்ட குப்பை கிடங்கு எரிந்து புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக சேகரிக்கப்பட்ட குப்பையால் புகை துர்நாற்றத்துடன் வீசுவதாகவும் குப்பை கிடங்கு அருகில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்திலும் பெரும்பாலான பொதுமக்கள் செல்லும் நெடுஞ்சாலையிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் புகை செல்வதால் அதிக துர்நாற்றம் வீசுவதாக குடியிருப்பு வாசிகளும் பள்ளி மாணவ மாணவிகளும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தொடர்ந்து 5 நாட்களுக்கு மேலாக துர்நாற்றத்துடன் புகை வீசுவதால் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சாலையில் செல்லும் பொழுது பொதுமக்களுக்கும் சுவாச கோளாறுகள் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். செங்கம் நகராட்சி பணியாளர்களின் மெத்தன போக்கால் மக்கும் மக்காத குப்பைகள் பிரித்தெடுக்கப்படாமல் தீயிட்டு கொளுத்திய குப்பைகள் சுமார் 5 நாட்களுக்கு மேலாக பொதுமக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து எரிந்து வரும் நெருப்பை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்களும் குடியிருப்பு வாசிகளும் பள்ளி மாணவ மாணவிகளும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டாக்டர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்.